இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே ஸ்டார்ட் தி மியூசிக். என்னது பிள்ளை ஏட்ட கொடு ஏட்ட கொடு பாரு ஆத்தா எப்படி ஆட போறான்னு பாரு பாரு பாரு. இறங்கி வாடா. கீழ இறங்குடா. இறங்கு சொல்றல. இறங்கு. வாடா. வாடா. வா. வா. இறங்கு. வா. வா அப்படி. போ. வா. போடா. 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 சுற்றவா. ஐயா ஐயா வேணாம் ஐயா, நான் புள்ள குட்டிக்காரையா, என்ன கொன்னுடாதீங்க ஐயா. அப்போ உண்மையை சொல்லு, இந்த பஸ்ல வந்தவங்களை எங்க இறக்கி விட்டுருக்க? மகாபலிபுரத்துக்கு பக்கத்துல ஹைவேல 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ரிசார்ட்ல தான் இறக்கி விட்டுருக்கேன். சண்முக குடும்பம் கூட அந்த பொண்ணு கவிதா இருக்காளா? யாரு? கழுத்துல வெட்டுப்பட்ட பொண்ணு தானே சார்? இருக்கு சார். பொய் சொன்னது தெரிஞ்சது தலை தெரிஞ்சிடும். உண்மையை சொல்றா. ஐயா நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? அங்க இருந்து தப்பிச்சுதான் ஐயா வரேன். இல்ல பொண்ணு நான் நம்புற மாதிரி இல்ல. முதல்ல அந்த ரெசார்ட் எங்க இருக்குன்னு காட்டு. டேய் இவனை வண்டியில ஏத்துங்க. வா வா. வண்டியில ஏறு. போ ஏறு உள்ள போ. போ உள்ள. பரணியும் அண்ணனும் எம்பிட்டு அழகா ஆடுனாவல்ல. இல்ல சம்மோ உனக்கு அண்ணன் இல்ல, பரணி எனக்கு தங்கச்சி இல்ல. பரணிய இப்படி ஆடி ஓடி பார்த்து எம்பிட்டு நாள் ஆகுது தெரியுமா? நம்ம கூட அவங்க ஆடினதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் மாமா. எம்பிட்டு காலம்தான் அண்ணன் எங்களுக்காக தியாகம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இனியாச்சும் அண்ணனும் பரணியும் அவங்களுக்காக வாழ வேண்டாமா? அது தங்கச்சிங்க உங்ககிட்ட தான் இருக்கு. எங்க கையிலயா? என்ன மாமா சொல்லுதிய? பின்ன நீங்க சம்முவத்துக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா சம்முவ எதுக்கு உங்களுக்காக அவன் சந்தோஷத்துக்கு எடுத்துக்க போதா? அதுக்கு நாங்க என்ன மாமா செய்யணும்? இந்த பாருல, நீங்க எல்லாரும் தனித்தனியா அவங்க வாழ்க்கைய வாழணும். சம்முவம் கூட யாரும் இருக்க கூடாது. அவங்க 2 பேரையும் தனியா சந்தோஷமா வாழ விடணும்ல. உங்களால முடியுமா? அட ஆமால, 3 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எங்க வாழ்க்கைய நாங்களே பாத்துக்கிட்டா அண்ணன் சந்தோஷமா இருக்கும்ல. தார்ல, உங்க 3 பேத்துக்குமே நெசமாலே உங்க அண்ணன் மேல அக்கறை இருந்ததுன்னு வைங்க. டூர் முடிஞ்சு ஊருக்கு போனதும் உறுதியா ஒரு முடிவு எடுக்கணும்ல. நீங்க எல்லாருமே தனித்தனியா அவங்க வாழ்க்கைய மட்டும் வாழணும்ல. பாத்துக்கோங்க. புரியுது மாமா. எனக்கு இம்புட்டனாலும் இந்த யோசனை வராமலே போச்சு. அண்ணனுக்காகவும் பரணிக்காகவும் என்ன வேணா செய்வோம். இத நாங்க செய்ய மாட்டோமா? நான் அப்புறமா அக்கா கிட்டயும் வீரா கிட்டயும் இத பத்தி நான் பேசுதேன் மாமா. இப்பதாமல எனக்கு சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு நல்லதா ஒரு முடிவெடுப்போம். போறங்களாமா? அண்ணனும் பரணையும் நமக்காக எம்புட்டு கஷ்டப்பட்டாங்க. அவங்க பாவம் இல்லையா? அவங்க நமக்காக பட்ட பாடெல்லாம் போதும்.
அப்பாடா, பரணிக்காகவும் அண்ணனுக்காகவும் என் கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டியே. அதுக்கு உனக்கு கோடான கோடி நன்றிகள் தேவி. அது மட்டும் இல்ல, இனிமே நான் எங்க வீட்டுக்கு போறதா இல்ல, உன் வீட்ல உன் கூட தான் வந்து வாழ போறேன். அட்ரா சக்க, தீபாவளி தாண்டதுக்கு அப்புறம் எனக்கு போனஸ்க்கு மேல போனஸா குடுக்குறியடி. சூப்பர் டி, சூப்பர் 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 சூப்பர். இனி அடிச்சாலும் புடிச்சாலும் நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். ஓகேவா? ஓகே, வா வா, டபுள் ஓகே. ஏ ஏ ஏ ஏ எஸ். என்னடா கேப்ல கெடா வெட்டுதியா? என் பொண்டாட்டி என்ன கடா வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டே இருந்தா. மகாபலிபுரம் வந்ததுக்கு அப்புறமும் குடும்ப கதையா பேசி என்ன கொன்னுடுவாளோன்னு நினைச்சேன். அதான் வாய் விட்டு கேட்டேன். எனக்கு நீ, உனக்கு நான் சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? ஓகேவா? டபுள் ஓகே. ஏ ஏம்ல, ஓ வாவ், உனக்கு பிடிக்கும் தான் ஆசையா தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு பாரு. ஏம்ல, முன்னாடியெல்லாம் உன்னை பார்த்தா மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்க. அப்படியே கண்ணுக்குள்ள பூ பூக்க. இப்பெல்லாம் உன்னை பார்த்தா ஒரே பாசமா பொங்குதல. இதுக்கு பேர் தான் மெச்சூர் லவ். நமக்கு என்ன அதுக்குள்ள என்ன வயசாகி போச்சான்னு? இல்ல, அனுபவம் கூடிருச்சு. வயசுங்கிறது வெறும் வருஷம்தான், ஆனா பக்குவம் அனுபவத்துல இருந்து வரும். தொடர்ந்து 2 பேருமே ஒன்னாவே இருக்கணும். எனக்கு நீ, உனக்கு நானு பக்கம் பக்கமா இருக்கோமே, அந்த பக்கத்துல வர பாசம்தான் இது. ஏம்ல, அல்வா எல்லா ஊர்லயும் தான் கிடைக்கி. இப்படி சாப்பிடறதுக்கு 80 நாள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. நம்ம நார்மல் ஜோடி மாதிரியே பேசுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் நம்ம தலையிலயும் தோள்லையும் ஏதாவது ஒரு பொறுப்பை சுமந்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நாள் ஆகதானே ஆகும். போதும்ல, இன்னைக்கு நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.